வணக்கம். இன்னைக்கு நாம எழும்பூர் தொகுதியை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஆனா இது வெறும் அரசியல் பார்வை இல்ல, ஒரு டேட்டா ட்ரிவன், ஒரு பொறியாளரோட பார்வையில பார்க்க போறோம். வெறும் தலைப்புச் செய்திகளை மட்டும் வச்சு பேசாம உண்மையான தரவுகளை வச்சு ஒரு நல்ல ஆட்சிக்கு என்ன தேவைங்கிற ஒரு வரைபடத்தை உருவாக்க போறோம். ஏன்னா இது அரசியல் மட்டும் இல்ல, இது மக்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 6 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதல்ல எழும்பூர் மக்களோட மனநிலை என்ன, அவங்க நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்புறமா தேர்தல் தரவுகள் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு ஆராய்வோம். அதுக்கப்புறம் மக்களோட குறைகளுக்கு உண்மையான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்க்கமான ஆளுகை திட்டத்தை உருவாக்குவோம். கடைசியா அந்த திட்டத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போறது, அதுக்கான வியூகம் என்ன, அது மட்டுமல்லாம முதல் 30 நாள்ல என்னென்ன செய்யணும்னு ஒரு செயல் திட்டத்தையும் பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். எழும்பூர் மக்களின் நாடி துடிப்பு. பாருங்க, எந்த ஒரு பெரிய மாற்றமும் வெறும் எண்களை வச்சு ஆரம்பிக்கிறது இல்ல. அது மக்களோட அன்றாட வாழ்க்கையிலிருந்து அவங்க சந்திக்கிற சவால்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். எழும்பூர் தொகுதி சென்னையோட இதய பகுதியில இருக்கு. இது 100க்கு 100 ஒரு நகர்ப்புற தொகுதி, அதுவும் ஒரு தனி தொகுதி. முழுவதுமா பெருநகர சென்னை மாநகராட்சிக்குள்ளதான் இந்த தொகுதி வருது. இப்போ இங்க இருக்கிற மக்கள் தொகை கட்டமைப்பை கொஞ்சம் பார்க்கலாம். இங்க ஏறக்குறைய கால்வாசி மக்கள், அதாவது 25% பேர் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட சேர்த்து வன்னியர், நாயுடு சமூக மக்களும், கணிசமான அளவுல இஸ்லாமியர், கிறிஸ்தவ சகோதரர்களும் இந்த தொகுதியில வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இதெல்லாம் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, இதுதான் எழும்பூர் மக்களோட அன்றாட போராட்டங்கள். யோசிச்சு பாருங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரலனா என்ன ஆகும்? ரோட்ல இருக்கிற பள்ளத்தால ஒரு உயிர் போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய வலி. இளைஞர்களுக்கு வேலை இல்ல, நீட் தேர்வுனால எத்தனையோ கனவுகள் சிதையுது. மக்களோட கோபத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி ஆழமான வலிகள் இருக்கு. 15 நாள் தண்ணி இல்லாத ஒரு குடும்பத்தோட நிலைமைய நினைச்சு பாருங்க. இது வெறும் ஒரு உள்கட்டமைப்பு பிரச்சனை கிடையாது, இது ஒவ்வொரு மனுஷனோட கண்ணியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்றதே அதான், ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியமும் மதிக்கப்படணும். அதனால இந்த மாதிரி உண்மைகளை நாம பொதுவெளியில ரொம்ப பொறுப்போட பேச வேண்டியது நம்ம கடமை. சரி, இப்போ மக்களோட உணர்வுகளை பார்த்தாச்சு. அடுத்து தேர்தல் சம்பந்தப்பட்ட தரவுகள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. 2016க்கும் 2021க்கும் நடுவுல திமுகவோட வாக்கு வங்கி நல்லா அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்துல அதிமுகவோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு. இது இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதியில ஒரு வலுவான தளம் இருக்குங்கிறத காட்டுது. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னால ஒரு சின்ன ஆச்சரியம் இருக்கு. என்னன்னா, திமுகவோட வாக்கு சதவீதம் கூடினாலும் ஓட்டு போட்டவங்களோட மொத்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஆதரவோட வெளிப்பாடா, இல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற அதிருப்தியோட ஒரு அமைதியான அறிகுறியா? அப்போ இப்போதைய நிலவரம் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் கட்சிக்கு ஒரு வலுவான கோட்டை இருக்கு, வெற்றியும் பெருசா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் தீர்க்கப்படாத மக்களோட அன்றாட பிரச்சனைகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு இருக்கு. இதுதான் கலை யதார்த்தம். சரி, அப்போ வாக்காளர்களோட இந்த அதிருப்திக்கு உண்மையான ஆணிவேர் என்ன? டேட்டா காட்டுற விஷயத்தையும் மக்கள் ஏன் அப்படி உணர்றாங்கங்கிறதையும் இப்போ ஒன்னா இணைச்சு பாப்போம். மக்களோட கோபம் சும்மா திடீர்னு வர்றதில்ல, அதுக்கு பல வருஷ காரணம் இருக்கு. ஆங்கிலேயர் காலத்துல போட்ட பாடாள சாக்கடை, கால்வாய்கள், இன்னைக்கும் அதுதான். அதனாலதான் தண்ணீர்ல மாசு கலக்குது. நகர்ப்புறத்துல இளைஞர்களுக்கு ஏத்த வேலைவாய்ப்புகள் உருவாகல. அது மட்டும் இல்லாம 10 லட்சம் பேருக்கு வேலைன்னு பெரிய பெரிய வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு மக்களுக்கு ஒரு சலிப்பே வந்துடுச்சு. இந்த மாதிரி அமைப்பு ரீதியான சிக்கல்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கைய அரிச்சிடுது. உள்கட்டமைப்பு தோல்வின்னு நாம சும்மா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதோட பாதிப்பு ரொம்ப பெருசு. பாருங்க, 15 நாள் தண்ணி வராததால மக்கள் போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்றது ஒரு செய்தி. ஆனா அதே மக்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாங்க பாருங்க, அதுதான் அந்த செய்தியோட உயிர். அப்போ மக்களோட கோபத்தை ஒரு 3 முக்கிய புள்ளியில நாம அடக்கலாம். 1, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். 2வது, சரியா மக்களை சென்றடையாத நலத்திட்டங்கள். 3வது, சட்டம் ஒழுங்கு மேல இருக்கிற ஒருவிதமான பயம். இது 3ம் தான் இப்போதைய ஆட்சி மேல இருக்கிற அவநம்பிக்கைக்கு அடித்தளமாயிருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம், அது போதும். இப்போ தீர்வுகள் என்னன்னு பார்க்கலாம். சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காம ஒரு மாற்றுப்பாதைக்கு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வைக்கணும். மக்களோட குறைகள்ல இருந்து ஒரு நல்ல ஆளுகைய நோக்கி எப்படி ஒரு பாலத்தை கட்டுறது? இதுக்கான பதில் வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல, ஒரு ஆவணத்துல, ஒரு உறுதிமொழியில இருக்கு. அதுதான் வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம்.
இது நீங்க பாக்குற மத்த தேர்தல் அறிக்கை மாதிரி இல்ல. இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி. ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாள் ஆகும், அதனால என்ன பலன் கிடைக்கும்னு தெளிவா சொல்லிருக்கு. உதாரணத்துக்கு 10 கோடி ரூபாய் முதலீட்டுல 12 மாசத்துல எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலமா குடிநீர். இதுதான் உண்மையான அளவிடக்கூடிய பொறுப்புள்ள அரசாங்கம். இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு அவுட்கம் பாத்தீங்கன்னா இதுதான். இந்த டெக் ஸ்கில்ஸ் ஹப் மூலமா நம்ம எழும்பூர் இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு நல்ல வேலையை உருவாக்க முடியும். இது வெறும் 1000ங்கிற நம்பர் இல்ல, இது 1000 குடும்பங்களோட எதிர்காலம். ஒரு நல்ல திட்டம் மட்டும் இருந்தா பத்தாது இல்லையா? அதை எப்படி மக்கள் கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கறது? அதுக்கு ஒரு தெளிவான வியூகம் வேணும். ஒவ்வொரு சமூகத்தையும் நம்ம செய்தி சென்றடையணும். இந்த நல்ல திட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க நம்ம கலாச்சாரத்தோட வேர்ல இருந்து ஒரு வியூகத்தை எடுத்திருக்கோம். அதுதான் சதுர்முக கோட்பாடு. சிவன் மாதிரி இப்போதைய ஆட்சியோட தோல்விகளை, அதாவது தண்ணி, வேலை, ரோட் பிரச்சனைகளை தாக்குறது. விஷ்ணு மாதிரி நிலையான வளர்ச்சியையும் சமூக நல்லிணக்கத்தையும் உறுதி செய்யறது. பிரம்மா மாதிரி ஸ்மார்ட் எழும்பூர் மாதிரி புதுமையான திட்டங்களை கொண்டு வரது. கடைசியா துர்கா மாதிரி மக்களுக்கு பாதுகாப்பையும் நலத்தையும் தர்றது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேசினா அது போய் சேராது. நம்மளோட அணுகுமுறை ரொம்ப குறிப்பா இருக்கணும். இளைஞர்களா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம், தொழில் பயிற்சி பத்தி பேசணும். பெண்களா அவங்களுக்கு பாதுகாப்பு, சுகாதாரம், சுயதொழில் வாய்ப்புகள் பத்தி பேசணும். எஸ்சி சமூகமா கல்வி உதவி, இடஒதுக்கீடு, நலத்திட்டங்கள் சரியா வந்து சேருதான்னு உறுதி செய்யணும். சிறுபான்மையினரா அவங்களுக்கு சமத்துவத்தையும் சமூக மையங்களுக்கு ஆதரவையும் பத்தி பேசணும். இப்படி ஒவ்வொருத்தரோட குரலையும் நம்ம கேட்கணும். எவ்ளோ பெரிய வியூகம் அமைச்சாலும் அது பேப்பர்லயே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையான வெற்றிங்கிறது அதை செயல்படுத்துறதுல தான் இருக்கு. அதனால இதோ முதல் 30 நாட்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான செயல் திட்டம். இந்த டைம்லைன் பாருங்க. இது இந்த முழு வியூகத்தையும் நம்பகமானதா மாத்துது. 3 நாள்ல டீமை ரெடி பண்றது, அடுத்த ஒரு வாரத்துல பூத் லெவல்ல மக்களோட குறைகளை தெரிஞ்சுக்கிறது, 10வது நாள்ல இருந்து சமூக கூட்டங்களை ஆரம்பிக்கிறது. இது எல்லாத்துக்கும் நடுவுல அவசர தேவையாயிருக்கிற இடங்களுக்கு தண்ணீர் லாரிகளை அனுப்புறது. இப்படி ஒவ்வொரு படியும் தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. கடைசியா சில முக்கியமான விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம கவனம் முழுக்க முழுக்க உள்ளூர் பிரச்சனைகள் மேலதான் இருக்கணும். தனிப்பட்ட தாக்குதல்கள், அவமானப்படுத்துறதெல்லாம் வேண்டாம். நாம சொல்ற ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு புள்ளி விபரமும் 100% உண்மையா இருக்கணும். ரொம்ப முக்கியமா இந்தியாவோட தரவு பாதுகாப்பு சட்டங்களுக்கு நாம மதிப்பளிக்கணும். மக்களோட தனிப்பட்ட தகவல்களை அவங்களோட அனுமதியோட சரியான நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தணும். இது வெறும் சட்டக்கடமையிலேயே, இது ஒரு தார்மீக பொறுப்பு. இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்தே இதுதான். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம். அதாவது அரசியலை ஒரு கருவியா வச்சு மக்களோட வாழ்க்கைய மேம்படுத்துறது. நீங்களும் உங்க தொகுதியில ஒரு மக்கள் மைய தலைவரா உருவாகி உங்க மக்களை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல்ல தொடர்பு கொள்ளுங்க, அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு அழைக்கவும். பர்பஸ் பியாண்ட் பாலிடிக்ஸ்.